விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சைக்கிளில் கடைக்கு போன சிறுவனை நாட்டு நாய் பாய்ந்து கடித்து காயப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையது. வணக்கம் சையது, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திடங்கல் ஒரு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் இவரது மகன் சபரிநாதன் திண்டிவனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை கடைக்கு செல்வதற்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் பாஸ்கர் என்பவர் வளர்த்து வந்த நாட்டு நாய் உரிமையாளர் கையில் நாயை பிடித்து இருக்கும் போதே சிறுவன் மீது பாய்ந்து மற்றும் கால்களில் கடித்ததால் கை கால் முழுவதும் கடித்துள்ளது. இந்த சிறுவன் படுகொலை அடைந்த நிலையில் சிறுவனின் அலறும் சத்தம் கேட்டு அக்கப்பக்கத்தினர் சிறுவனை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவருக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி உள்ளது. மேலும் இது குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக நாய்கள் கடித்து அதிக அளவில் பொதுமக்கள் பாதிப்படுத்தி வரும் நிலையில் தற்போது திண்டிவனத்தில் நாட்டு நாய் கடித்து சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாயின் உரிமையாளர் திமுக நிர்வாகம், திமுக முன்னாள் கவுன்சிலர் கணவர் பாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சையத், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.